இந்த ஊரே தூங்கும்போது நீ தூங்க மறுக்கிற? அதுதான் நானும் கேட்கிறேன். இந்த ஊரே தூங்கும்போது நீ ஏன் தூங்குற? எனக்கு உடனே தூக்கம் வந்துருமா? என் பிள்ளைங்க கிட்ட நான் பேசிட்டு வரேன். அவன் இவன் குளிர் தாங்க மாட்டான். என்ன செய்யலாம்? நீ குளிர் தாங்க மாட்டே. எல்லாத்துக்கும் பயப்படுவான். நான் இருக்கிறேன். பயப்படாத. இந்த பைத்தியமா போச்சு. ராத்திரி வரலன்னு பார்த்தாங்க. இந்த பொண்ணுடைய கட்டினாரு. பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த ஊருக்காரங்க தான் பைத்தியம் சொல்றாங்க. இத்தனை வருஷம் என் கூட வாழறியே, நீமா என்ன பைத்தியம் சொல்ற? உலகத்து கண்ணுக்கு நான் பைத்தியமா இருக்கா மாதிரி உன் கண்ணுக்கு நான் பைத்தியமா இருந்துட்டு போறேன். போ. யார் நினைச்ச என்னால உருவாக்கப்பட்டவங்க என்னால உருவாக்கப்பட்டவன் எங்க ஐயா எனக்கு வாழ்க்கை மெச்ச போட்டாரு. எங்க ஐயா ஐயா அரே கடவுள் முகத்தை கூட பார்த்தது எங்க ஐயா முகத்தை தான் பார்த்தது. என்ன சரிதாயா? அதுதான் ஒரு நேரங்கள் கிடையாது, உங்களுக்கு தூக்கம் கிடையாது, பசி கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் தூங்குற மாதிரி தான் இவங்க தூங்கணும். எனக்கு பசிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பசிக்கும். நான் எல்லாரும் மாதிரி சராசரி மனுஷன் வந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்ல தானே விரும்புறீங்க? இவ்வளவு நேரம் தூங்கிட்டே நான் கிளம்பணும். மார்னிங். இன்னும் அப்படியே சோகமா இருக்க. குட் மார்னிங். என்னைக்காவது குட் மார்னிங் திருப்பி சொல்லிருக்கேன் எனக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, எல்லாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். செல்ல பிள்ளை மாதிரி சின்னதா இல்ல, அழகா இல்ல. உனக்கு எனக்கு குழந்தை இருந்தா இன்னும் இவ்வளவு பெருசு வளர்ந்துருப்பான்ல. ஆமா சொல்லு, இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? உனக்கு கிடைச்சிருக்குல்ல? திருப்பி நெருக்கி அவள் அம்மா கூப்பிடுறா. No.
தம்பி இங்க வாடா. நீ எனக்கு வசதிடா, நீ எனக்கு வசதி. ஏன் இந்த ஊர்ல இருக்கிற இவ்வளவு மக்கள் அப்படியே நீ எனக்கு வசதி. ஏன் பாபா உண்மையை சொல்றா, இவங்க எல்லாருமே மனிதர்கள், நீ நூல் மனிதர். இவங்க எல்லாருக்கிட்டையும் இல்லாத சிறப்பு உன்கிட்ட இருக்குடா. என்னன்னு தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கிற ஜாதி உன்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற மதம் உன்கிட்ட இல்ல, ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு உன்கிட்ட இல்ல, காழ்ப்புணர்ச்சி இல்லடா, பொறாமை இல்லடா, உன்கிட்ட அரசியல் இல்ல, உன்கிட்ட பதவி ஆசை இல்ல. இது எதுவுமே இல்லாத ஒரு சிறப்பு. நீ ஒத்துக்காம தெரியுதா? இப்பதான் தெரியுது நீயே இந்த பொம்மை கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது. இப்பதான் எனக்கு புரியுது. இன்னொரு தடவை இவங்களை நீ பொம்மன் சொல்லாத, குழந்தைகள் சொல்லு. நான் கிளம்புறேன். ஆமா, வரும்போது என் நண்பர்கள் கூப்பிட்டு வரேன். இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுறது காஃபியா அந்த இது நீ யோசிக்கிற குடுத்துறியா? யோசிக்கிறத பார்த்தா எனக்கு ஒரே புரியல. எப்படியாவது கொடுத்துறேன். சொல்லுங்க சொல்லுங்க. என் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. சரி, சாப்பாடு ரெடி பண்ணு போ. சரிங்க. எப்படியாவது நான் ரெடி பண்ணிடுறேன். என்னோட வணக்கம். நான் ஏன் கத்துனேன்னு தானே பாக்குறீங்க? ஏன் வணக்கம்? அவனுக்கு புரியும். நான் ஏன் கோவப்பட்டேன்னு அவனுக்கு புரியும். என் நண்பர்கள் வந்துட்டாங்க. என் வீட்டுல அரிசி வாங்கி கொடுக்கல, பருப்பு வாங்கி கொடுக்கல. ஆனா என் மனைவி அவங்களுக்காக உணவு தயார் பண்ண. ஏன் உணர்ந்தா என்னோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் ஏன் பின்னாடி நிக்கிறது என்னோட வளர்ந்தா அவளுக்கு புரியும். இப்ப தெரியுதா? ஐயா, இந்த ஏழ்மையான நிலையில இப்பொழுது கூட தன்னுடைய நண்பர்களால் கூப்பிட்டு வந்து வீட்டுல உங்களுக்கு உணவுலாம் கொடுத்திருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? வள்ளுவர் வாசிக்கு போல இருந்தாங்க, பாரதி செல்லமா போல இருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைக்கு அடையாளம் அவங்க. எனக்கு கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைதான். வாடா பொண்ணு சமூகம். ஐயா, நான் நல்ல பொம்மலாக வீட்டுல இருப்போம் ஐயா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்டா, இல்லையா கூத்து வச்சுக்கோங்க, பாட்டு கச்சேரி வச்சுடுங்க, எங்க இளைஞர்களுக்கு பிடிச்ச ஆடல் பாட்டு வச்சுடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஒரு கலையை வச்சிருக்கோம், நமக்கு ஒரு பசிக்கிற வயிறு இருக்குன்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கா? நினைக்கிறேன். பசியில் இருந்தாலும் ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்த கலையை விட்டுறக்கூடாது. அப்படி நான் விட்டுட்டா நான் செத்து போயிட்டேன் அர்த்தம். நான் செத்து போயிட்டேன் அர்த்தம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன நினைச்சா பரிதாபமா இருக்கா?
நினைச்சேன் ரொம்ப பரிதாபமா பாவமா ஏன் ஏன் என்ன நினைச்சு ஏன் பாவப்படுற? கலைகள் எல்லாம் நீங்க எல்லாம் சமம்தான். ஆனா நீ வளர்க்க நினைக்கிற இந்த கலைய யார் மதிக்கிறா? ஏங்க உனக்கு இந்த மதிப்பு கொடுக்காத இந்த கலையை எடுத்து ஏன் சாமி நீ அல்லப்படுற? சாமி இததாயா நான் கேட்கணும்னு நினைச்சேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால கேட்க முடியல. ஆனா அவன் கேட்டா பாத்தியா? சோறு போட்டதா அது கலையா? சாதாரண குப்பை வயிற்றுக்கு சாப்பாடு. எங்க ஐயா ஒரு ஆசிரியரா இருந்து அதுக்கப்புறம் கல்வி ஆசிரியரா தன்னுடைய சொந்த காசுல அந்த சம்பளத்தை இந்த கலையை வளர்த்தாரு. அவருக்கு யாருக்கிட்டையும் டொனேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. யாரும் அவருக்கு உதவி செய்யல. ஏன் நம்ம அரசாங்கம் கூட உதவி செய்யல. அப்படி வளர்த்த கலை இது. அப்படி வளர்த்த கலை ஏன் வளர்க்க முடியாதா? வளர்க்க முடியாதா? முடியும், வளர்க்க முடியும். ஏன் இந்த மாதிரி இருக்க? உடம்பு சரியா? என்ன பண்ணதுன்னே தெரியல. நான் இப்ப வெளியூர் போறேன். இந்த நேரத்துல உடம்பு சரி, நான் யாருக்கு விட்டு போவேன்? நான் உன்னை தனியா விட்டு போக முடியாது. சரி நான் போய் தானே ஆகணும். எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நிகழ்ச்சி இது. அந்த நிகழ்ச்சியில என்னுடைய கலைய போய் சேர்த்து பார்ப்போம். நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருந்ததுனாங்க. நிகழ்ச்சி பார்க்கறது தான் ஆள் இல்லாம போச்சு. சாதாரண பொம்மலாட்டம் தானே, அதுக்கு எப்படி வருவாங்க? நீ சொல்றது உண்மைதான். பொம்மலாட்டம் தானே, அது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் காட்டுவாங்க. பெரியவங்களுக்கு என்ன வேலைன்றாங்க? ஆமா, அப்படியே நீங்க பொம்மலாட்ட நிகழ்ச்சி கேட்டு போனாலும்
ஸ்கூல்ல நிகழ்ச்சி தரோம். அத பெரியவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்க எனக்கு நடத்துறேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பொம்மலாட்டம் பழைய புராணத்தை பேசும். நான் அரிச்சந்திர போடுங்க, நல்ல தகவல் போடுங்க. அது எதுக்குங்க பண்றாங்க? சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கு. ஆனா இன்னைக்கு காலம் மாறும்போது எங்க கலையும் மாறி இருக்குன்றது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பழைய கதைகளோட வரல, புதிய விழிப்புணர்வு கதைகளோட வரும். எல்லாத்தோட கொடுமை இந்த சமூகம் நம்மளை மதிக்கணும்னு எங்கிட்டு இருக்கோம். சமூகத்தோட அரசாங்கம் மதிக்கிறாங்களா? நிகழ்ச்சிக்கு போனா கார்னிவல் நடந்துச்சுங்க. உங்களுக்கு நிகழ்ச்சி கொடுத்தாங்களா? சூப்பர் சிங்கர் சென்னையில இருந்து அங்க இங்கிருந்து எல்லா இடத்துல வந்து அவங்களுக்கு லட்சமா அள்ளி கொடுத்தாங்களே, உங்களுக்கு இல்லையாவது கொடுத்தாங்க. ஏதோ அங்க போய் நீங்க எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுங்க கேட்கணுமா? இந்த பொம்மைக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியும்ல. அதே இந்த சமூகத்துக்கு தெரியல, இந்த அரசாங்கத்துக்கு தெரியல. சொல்லுங்க, அப்புறம் இது உங்களுக்கு தேவையா? உண்மைதான், உண்மைதான். 1.5 கோடிக்கு மேல செலவு பண்ண நம்ம அரசாங்கம் நமக்கான ஒரு சின்ன அங்கீகாரம் கூட தர மாட்டாங்க. அரசியல் பேசல, ஆனா தமிழ்நாட்டுல பரதநாட்டிய கலைஞர் பத்ம சுப்பிரமணியம் அவங்க போயிட்டு அன்னைக்கு இருந்த சிஎம் கிட்ட எங்களுக்கு பரதநாட்டியம் நடத்துறதுக்கு இடம் இல்லைங்கன்னு கேட்டாங்க. 5 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க. ஐயா, நாங்க 5 ஏக்கர் நிலம் கேட்கல, ஒரே 1 ஏக்கர் நிலம் உங்ககிட்ட கேட்கிறோம். என்னுடைய அரசாங்கமே ஒரே 1 ஏக்கர் எங்களுக்கு கொடுங்க. நாங்க வாழ்த்துக்கு இல்லையா, நாங்க வாழ்த்துக்கு இல்ல, எங்க கலைகளை வளர்க்கறதுக்காக உங்ககிட்ட நாங்க 1 ஏக்கர் கேட்கிறோம். அதுல பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கழிவுற வசதி, பயிற்சி பட்டற இதெல்லாம் நடத்துறதுக்காக நீங்க எங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுங்க. இதுல குறை இருக்காது, இந்த கலை வளரும். கார்னிவல் தர தேவைங்க. இந்த நிகழ்ச்சிய கார்னிவலான சிறப்பா பண்ணிருக்கோம். ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அட பொம்மலாட்டம் தானே, சும்மா 2 விளக்கு இருந்தா போதும், ஒரு சின்ன தட்டி இருந்தா போதும் நினைக்கிறீங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் எங்களோட சிறப்பு. விளக்கு வெளிச்சத்துல இன்னைக்கு நவீனமா நடத்த முடியும்ன்றதை நாங்க நிரூபிச்சிருக்கோம். பெரிய மனிதர்கள் வந்திருக்காங்க, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாரு. இவங்க பெரிய பெரிய மனிதர்கள். இதவே எங்களுக்கு வேற என்னங்க வெற்றி வேணும்? ஐயா, இவங்க செய்வாங்கன்னு நினைக்காதீங்க, கொடுத்து பாருங்கய்யா. இந்த சமூகத்தை நாங்க மாத்தி காட்டுறோம். சுதந்திரமே வாங்கறதுக்கு இந்த கலை பயன்படுத்தும் போது இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்த இவங்களோட கலை பயன்படுத்தாதா? கொடுத்து பாருங்க. கார்னிவலோட சிறந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நாங்க நிரூபிச்சு காட்டிட்டோம்ல. ஒரு நிகழ்ச்சி கொடுங்க, ஒரு நிகழ்ச்சி கொடுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் தான் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதோ ஐயா வழி வந்த அவங்களுடைய மகள் இருக்காங்க, இதோ எங்களுடைய நண்பர் இருக்காரு, இத்தனை உறவுகள் இருக்கிறாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்க ஜெயிச்சு காட்டுறோம், இந்த கலையை வளர்த்து காட்டுறோம். நீ என்ன சொன்ன? நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினேன், ரொம்ப உணர்ச்சியா சொல்லிட்டேன்ல. இந்த கலை என்ன செஞ்சு சொல்லல, எங்க ஐயாவுக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்திருக்கு. இந்த கலை 7 தேசிய விருது விருது வாங்கி கொடுத்திருக்கு. தன்னுடைய சொந்த முயற்சியில பொருளாதாரத்துல இந்த கலையை செஞ்ச ஒரு குக்கிராமத்துல இருந்து இந்த ஊருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறாரு எங்க ஐயா. என்னால மாற முடியாதா? உன்னால மாற முடியாதா? இங்க இருக்கிற இந்த பள்ளிக்கூட குழந்தைகளோட மாற முடியாதா? இப்ப இந்த இடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், ஐயா, இந்த ஜன சமூகம் உயிரோடு இருக்க வரைக்கும் உங்கள் பின்னால நாங்க கலை வளர்க்க தயாரா இருக்கிறோம். என்னமோ நினைச்சு பயந்தேன். ராத்திரில தூக்கம் வராதுண்ணே, 3 மணிக்கு தூங்குவேன். என்னோட கலை என்னோட முடிஞ்சிருமா?
என்னோட முதியோர்களை என்னோட முடிச்சிருமா? என்னோட இசைப்பறவை என்னோட முடிச்சிருமா? 3 மணிக்கு தூங்குவேன், சாப்பிடுவேன், தொண்டைக்கு கீழே இறங்காதுன்னு இறங்காது. ஆனா ஆனா இன்னைக்கு நம்ம மண்ணுல, நம்மளோட மண்ணுல, நான் பிறந்த மண்ணுல என்னோட கலைக்கு, நம்மளோட கலைக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அண்ணே, நான் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 4 கொள்கை. யாரையும் நம்பாதே. ஆமா, யாரையும் நம்பாத அப்படின்னு அடுத்த மனுஷங்க நம்பணும்னு அர்த்தம் இல்லை. ஒரு செயல் செஞ்சா அந்த செயல்ல முதல் நம்ம இருந்து அதை ஆய்வு செஞ்சுட்டு அந்த செயலை நடத்தணும். என்னதான் நமக்கு நெருங்கியவங்களா இருந்தாலும், அவங்க என்னதான் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க நம்ம நம்பினாலும், நீ பாரு செஞ்சிட்டாங்களான்னு பாரு. ஞாபகம் இருக்கா? இருக்கு ஐயா, இருக்கு. 2 இல்லன்னு சொல்லாதீங்க, இல்லன்னு சொல்லவே சொல்லாதீங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னால முடியாது. என்ன செயலானதும் அந்த மனிதனால முடியும். அதை நம்மளும் தன்னம்பிக்கை, அதோட இன்னொரு அடையாளம் தான் ஐயா சொன்னது. இல்லைன்னு சொல்லாத. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கிட்ட தீர போதுன்னு தெரிஞ்ச உடனே அதை தயாரா வச்சுக்கணும். இப்போதுமே இல்லைன்ற வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வரக்கூடாது. ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ஐயா, இருக்கு. நாளை நாளை நம்மளல்ல, நம்மளுடையது. இது 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 இருக்கா? ஏன்னா நேற்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம், இன்று நாளைக்கு நம்ம தள்ளி போறோம் இல்லையா? அதுக்குள்ள நாம இருப்புமே இருக்க மாட்டோம் தெரியாது. கிடைக்கிற ஒரு வினாடி நமக்காக படைக்கப்பட்டதா இருக்கலாம் இல்லையா? அதுல ஜெயிச்சு காட்டுவோமே. நிறைவா ஒண்ணு, இதுக்கு அர்த்தம் நான் சொல்லட்டுமா? வைத்து விட்டு தேடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கொள்கை. நான் தெரியாம தான் கேட்கிறேன். எல்லாரும் பேனாவை தொலைப்போம், பென்சிலை தொலைப்போம், கண்ணாடியை தொலைப்போம். என்னைக்காவது ஒரு 500 ரூபாய் கட்ட தொலைச்சிருக்கமா? என்னைக்காவது ஒரு 5 பவுன் சங்கிலியை தொலைச்சிருக்கமா? பொருளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறப்போ நம்ம அதுக்கு மேல காட்டுற முக்கியத்துவத்தை நம்மளோட எல்லா பொருள் மேலையும் காட்டணும். என்னைக்குமே ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம தேடுற மாதிரி இருக்க கூடாது. பாப்பா பாப்பா, இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் எத்தனை நாள்? ஐயா, என்னமா 8 நாளா? ஐயா 8 நாள். என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியுதா? நான் மேல போறதுக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. அதுக்குள்ள எனக்கேன்னு இருக்கிற வேலைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் முடிக்கணும். என்னோட கடமைகளை நான் முடிக்கணும். என்னுடைய வேலைகளை நான் செய்யணும். அண்ணே அண்ணே, நான் எவ்வளவோ பயந்தேன். என்னோட கலை என்னோட போயிடுமோன்னு பயந்தேன். இன்னைக்கு நான் நிம்மதியா சாப்பிடுவேன், நிம்மதியா சாப்பிடுவேன். அண்ணே, நிம்மதியா தூங்குவேன், நிம்மதியா தூங்குவேன். என்னோட மக்கள் என்னோட கலையை ஆதரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னோட இந்த பொம்மலாட்டம், என்னோட இந்த பொம்மலாட்டம், என்னோட இந்த குழு, என்னோட இந்த கலை, இந்த காரைக்கால் மட்டும் இல்ல, இந்த பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, ஏன் இந்தியா மட்டும் இல்ல, இல்லையா? இந்த உலகம் முழுவதும் முடிக்கிறையா? இந்த உலகம் முழுவதையா கலையை கொண்டு போறியா? ஐயா, இது கலை இல்லையா? கலை இல்ல. என் தாத்தா பாடம் முடிச்சது இதுலதான். என் பாட்டி அவங்க பாட்டு கிட்ட கதை கேட்டது இதுலதான். ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுங்க நான் கத்துக்கிட்டது இதுலதான். எத்தனையோ பள்ளிக்கூடத்துல, எத்தனையோ விழிப்புணர்வு நாடகங்கள்ல, எத்தனையோ இடத்துல
என்னோட கலை வாழ்ந்துச்சு. இப்ப வாய்ப்பு கிடைக்கலங்க ஐயா, கிடைக்கல. இனி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அந்த நம்பிக்கையில நான் இருக்கேன். இப்ப தெரியுதா இந்த காரைக்காலோட அடையாளம் என்னன்னு தெரியுதா? இந்த கலை நான் போட்டிருக்கிற இந்த வெள்ளை முடியுமா? அடிக்கடி கேட்பிய, ஏன் நீங்க அடிக்கடி இந்த வெள்ளை உடை போடுறீங்க அப்படின்னு. எங்க ஐயா போட்ட வெள்ளை உடைதான். அதாவது ஒரு ஆசிரியரை சேரும்போது அந்த பயிற்சி பள்ளிக்கு நேரமா போகும்போது அவர் மாற்று உடை இல்லை, வெள்ளை உடைதான் இது. அந்த வெள்ளை உடைய ராத்திரியான துவச்சி மறுநாள் அதான் போட்டு போவார். அவருக்கு பணி கிடைச்சது. அந்த வேலை கிடைச்ச பிறகு சம்பளம் வந்தது. நினைச்சிருந்தா வேற உடைகள் வாங்கியிருக்கலாம். அன்னைக்கு இந்த உடையால் தான் நான் மானத்தை நடந்து போனேன். நிரந்தரமா இதுவே எனக்கு உடையா இருக்கட்டும். அது அவரோட தூய்மையோட அடையாளம், அது அவருடைய இந்த கலையோட அடையாளம், இந்த மண்ணோட அடையாளம். இப்ப சொல்லு, இந்த கலையை நம்ம வளர்க்கலாமா வேணாமா? என்னைக்குமே சாவு கிடையாது. ஆமா, எங்க தாத்தா வச்சிருந்த மரப்பாச்சி பொம்மைய எங்க அப்பா கிட்ட கொடுத்தாரு. எங்க அப்பா சொன்னாரு அவங்க பாட்டை வச்சிருந்தாராம். அது என்கிட்ட கொடுத்து என் பொண்ண கிட்ட கொடுத்தாரு. பாட்டம் கிடைக்காது, தாத்தா கிடைக்காது, எங்க அப்பா கிடையாது. ஆனா மரப்பாச்சி பொம்மை இருக்குது, ஐயாவோட கலை இருக்குது. புதுச்சேரியில் இந்த உலக வரைபடத்துல காரைக்கால் இருக்குதுல்ல, இதை விட நமக்கு என்ன வேணும்? கலை, வளர்களுடைய கலை. ஐயாவை வணங்கி விடைபெறுகின்றோம். கூடுதல் நேரம்